ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம மார்ச் 22 அண்டு 23 கந்தவஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தீவினை அச்சம் என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதற்கான விளக்கம்: தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். டுடேக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். இந்தியா பூடான் இடையே ரயில் போக்குவரத்து. புலவோர் போற்றுதல். வாக்களித்தல் மக்கட்கு கடனே. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்: இந்தியா பூடான் இடையே ரயில் போக்குவரத்து. இந்தியா பூடான் இடையே ரயில் போக்குவரத்து ஏற்படுத்துவது உட்பட பல்வேறு துறை சார்ந்த புத்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாயினு சொல்லியிருக்காங்க. பூடான் நாட்டின் உயரிய விருதாக கருதப்படும் ஆர்டர் ஆஃப் ட்ரூ கியால்பு விருது இந்தியா பூடான் வளர்ச்சியில் ஆற்றிய அளவற்ற பங்கினை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு 2021 அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பூடான் அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. இதுபோல பல நாடுகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. அந்த விருதுகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எகிப்து ஆர்டர் ஆஃப் தி நைல் விருது. பப்புவா நியூகினியா கம்பெனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோஹோஹி விருது. ஃபிஜி கம்பெனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. பலாவ் அபகல் விருது. அமெரிக்கா தி லிஜியன் ஆஃப் மெரிட் விருது. ஃப்ரைன் அரசர் ஹிமாதின் மறுமலர்ச்சி விருது. மாலத்தீவு ஆர்டர் ஆஃப் தி டிஸ்டிங்க்ரிட் ரூல் ஆஃப் நிசான் இசுதீன் விருது. ரஷ்யா புனித ஹாண்ட்ரூ. ஐக்கிய அரபு அமீரகம் ஆர்டர் ஆஃப் சயீது. பாலஸ்தீனம் கிராண்ட் காலர் விருது. ஆப்கானிஸ்தான் ஆமீர் அமானுல்லா கான் விருது. நெக்ஸ்ட் ஹெட்லைன் வாக்களித்தல் மக்கட்கு கடனே. இதில் தேர்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு சிறந்த தத்துவம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அரசியலை நாம் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களால் நாம் ஆளப்படுவோம் என்பது மேலை நாட்டு தத்துவம். தேர்தல் பற்றி பார்க்கலாம். தேர்தல் எங்கேருந்து பரவு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து பரவு பண்ணியிருப்பாங்க. இதில் வாக்குரிமை என்னும் சொல் சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய ஃப்ராங்கா என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட்டில் 15வது பார்ட்டாக உள்ளது. ஆர்டிக்கல் 324 329 வரைக்கும் இந்த தேர்தலை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 324 ஓர் தேர்தல் ஆணையத்தினை அமைப்பதை பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 326 மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 326 விளக்குகிறது. நம்ம தேர்தல் எப்போ முதல்ல நடத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 டு 1952 முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 489 தொகுதியில் 364 தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தலில் 67.6% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கும். அப்போ எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 கட்சிகள் போட்டியிட்டாங்க. அது அந்த தேர்தல் எத்தனை மாதம் நடைபெற்றிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள். அதாவது அக்டோபர் 25, 1951 முதல் பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கும். அப்போது 26 மாநிலங்கள் மற்றும் 401 தொகுதிகள் இந்த தேர்தல் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் நடைமுறை: தொகுதிகளை மறுவரை செய்தல், அப்புறம் தேர்தல் அறிவிப்பு, வேட்பு மனுவினை தாக்கல் செய்தல் மற்றும் திரும்ப பெறுதலை பற்றி தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு, போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்தல், வேட்பு மனுக்களை சரிபார்த்து ஏற்றல் அல்லது நிராகரித்தல், தேர்தல் பரப்புரை, வாக்களித்தல் நடைமுறை, வாக்கு எண்ணிக்கை மற்றும்
முடிவுகளை வந்து அறிவித்தல். இதெல்லாம் வந்து இந்தியாவின் தேர்தல் நடைமுறைன்னு சொல்கிறாங்க. வேட்பாளர்கள் நியமனம், அதாவது வாக்காளர்களின் வயது வந்து 18 என்பது போல் வேட்பாளராக நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 25 வயது வந்து ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே உள்ளாட்சி தேர்தலில் வந்து 21 வயது நிரம்பியிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். அவங்கள வந்து யார் நியமனம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் தான் இவங்களை வந்து நியமனம் செய்வாங்க. இவங்களுடைய பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயதுன்னு சொல்லலாம். இவங்களை யார் பதவி நீக்கம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையங்கள், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர்களின் பரிந்துரைப்படி இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யலான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1950 முதல் 1989 வரை வந்து ஒரு உறுப்பினரை கொண்டதாக இருந்துச்சு இந்த தேர்தல் ஆணையம். பிறகு 1989 முதல் 90 வரை வந்து 3 உறுப்பினர்களை கொண்டதாக இந்த தேர்தல் ஆணையம் இருந்துச்சு. திரும்பவும் 1990லேருந்து 93 வரைக்கும் ஒரு உறுப்பினர்கள் கொண்டதாக இந்த தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. பிறகு திருப்பியும் 1993லேருந்து 3 உறுப்பினர்கள் மற்றும் பல உறுப்பினர்கள் கொண்டதான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. இது வந்து எந்த குழு பரிந்துரைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தார்குந்த் குழு வந்து தான் இந்த முறை வந்து பரிந்துரை செய்திருப்பாங்க. தனி தொகுதி அப்படின்னா என்னென்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து 2ஆம் மட்டமேசை மாநாடு அப்போ காந்தியிடம் வந்து இந்த தனி தொகுதி வேண்டும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த தனி தொகுதி முறை இல்லை அப்படின்னா காலங்காலமாக வந்து உயர் சாதியினரால் வந்து பரம்பரையாக தலைவர் வந்து உருவாகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் போயிருக்கும். அதனால தான் இந்த தனி தொகுதி அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. தொகுதி வரையறுக்கப்பட்ட சட்டங்கள். முதல் வரையறை ஆணைய சட்டம் வந்து 1952 கொண்டு வந்திருப்பாங்க. 2வது வரையறை சட்டம் 1963, 3வது வரையறை ஆணைய சட்டம் 1973, 4வது வரையறை ஆணைய சட்டம் வந்து 2002 கொண்டு வந்திருப்பாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1950 to 1951. அதே மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் அப்படின்னா 1966. இந்த தேர்தல் முறையில் நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல்னு சொல்லிட்டு 2 தேர்தல் உள்ளது. நேரடி தேர்தலில் வந்து யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பி வந்து தேர்ந்தெடுத்தல், சட்டமன்ற தேர்தல் சட்டப்பேரவை உறுப்பினர்களை வந்து எம்எல்ஏ அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தல், உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்தல் வந்து இதெல்லாம் நேரடி தேர்தல்னு சொல்கிறாங்க. தற்போது வந்து எத்தனாவது தேர்தல் முறை வந்து நடைபெறுது அப்படின்னா 18வது தேர்தல் முறை நடைபெறுகிறது. இதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் இருந்து கேட்ட ப்ரீவியஸ் கொஷின் ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1989. செகண்ட் கொஷின், மின்னணு வாக்கு பதிவு இயந்திரம் எந்த ஆண்டு முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது? 1998. தேர்ட் கொஷின், தேர்தல் செலவினங்களை பற்றியும் சட்ட விதிமுறைகள் கூறுவது? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. நான்காவது கொஷின், முதல் பொது தேர்தல் அன்று எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன? ஃபிஃப்த் கொஷின், இந்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இன்றைக்கான கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்தல் வந்து எங்கேருந்து பின்பற்றியிருப்பாங்க? செகண்ட் கொஷின், முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.